நதிக்கரை நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஏதோ நதி இல்லாத மாதிரியும் அந்த பக்கம் தான் நதி எல்லாம் இருந்த மாதிரியும் அங்கதான் வந்து நிறைய மனிதர்கள் வந்து உருவெடுத்து அரசாட்சியில நடந்த மாதிரியும் நீங்க சொல்றீங்க. இல்ல, ஏன்னா மௌரிய பேரரசுக்கு இணையான ஒரு பேரரசு தென்னிந்தியாலேயே கிடையாது. எவ்வளவு, அதாவது சின்ன நிலப்பகுதி தமிழ்நாடுங்கிறது, காவேரிங்கிறது ஒரு சின்ன ஆறு. ஆனா பாரிசாலன் மென்ஷன் பண்ணும்போது ஆசீவகம் அப்படிங்கிறது நம்மளோட பண்டைய மதம் அப்படின்னு இல்ல, ஆசீவகம் பத்தின எந்த ஒரு குறிப்புமே நம்ம இலக்கியங்கள்ல இல்லையே. சமணம் வேற ஜெயின் வேற அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதெல்லாம் சொன்னா இன்னைக்கும் தமிழ் ஜெயின்ஸ்னு இருக்காங்க. திரும்ப திரும்ப வந்து நார்த் இந்தியாவை குளோரிஃபை பண்ணி சவுத் இந்தியா வந்து மட்டம் தட்டுறோமா? ஏன்னா தமிழ்நாட்டுடைய சிலப்பதிகாரம் வடக்க பரவிருக்கா? இல்ல, அதிகபட்சம் கேரளால சிங்களம். நம்ம நார்த்ல இருந்து நிறைய இன்ஃபுளுன்ஸ் வந்து இங்க ஆயிருக்கோம் அப்படின்னா அதுக்கான வழித்தரம் அப்படிங்கிறது வந்து வேணும். இப்போ நார்த்ல இருந்து சவுத்ல டிராவல் ஆயிருக்கு அப்படின்னும் போது நமக்கு எல்லா கல்ச்சருமே அந்த பக்கம் இருந்தா வந்திருக்கு, எல்லாமே வந்துருக்கு. இப்போ அங்கிருந்து வந்ததுதான் ஜெயின மதம், அங்கிருந்து வந்ததுதான் பௌத்த மதம், இந்து மதம் வந்து வைதிக மதம். குஜராத்காரனுக்கு எதுக்கு தமிழ்நாட்டுல சிலை வைக்கணும் யாராவது கேட்க முடியுமா? அது 7ஆம் நூற்றாண்டு சிலை. ஓகே, 1300 இயர்ஸ் தான் குஜராத்தி ஒருத்தருக்கு வந்து தமிழர்கள் சிலையை வச்சு கும்பிட்டுருக்காங்க. இது என்னன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னும் போது இந்த பகுதியில இருந்தவர் வந்து கருப்பண்ணசாமி. நீங்க உஜ்ஜயினின்னு சொன்னீங்க, ஒரு ரெஃபரன்ஸ் இருந்துச்சு, ஓகே அக்செப்டட். ஆமா, இந்த கருப்பண்ணசாமிக்கு இல்ல இல்ல நீங்க வந்து சொல்ற இதுக்கு வந்து ப்ரூஃப் இருக்கா? ஐயனாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கான ஃபேவரோடதே வந்து நீங்க எடுத்துக்க வேணாம். சோனை சுவாமின்னு எடுத்துக்கலாம். சோனை சுவாமி அப்படிங்கிறவர் வந்து மதுரைக்குள்ள உட்பட்ட ஒரு தெய்வம். பிராமணர்களுக்கு முன்னோர் வழிபாடே கிடையாதுன்னு சொன்னா அதிகமா முன்னோர் வழிபாடு பண்றதே பிராமணர்கள் தான். ஏன்னா அமாவாசைக்கு அமாவாசை பண்றாங்க. அதுதானே தவிர்த்து வட இந்தியர்கள் வந்து இயற்கையில் அறிவாளிகள், தென்னிந்தியர்களோட ஒரு படி ஜாஸ்தி, ஜீன்ஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கு, இந்த மாதிரி பைத்தியகாரத்தனங்கள்லாம் வந்து நம்ம ஏத்துக்கவே இல்லை. பொதுவா நிலப்பரப்பு, ஓகேங்களா, நிலப்பரப்பு அப்படின்னும் போது நம்ம இந்தியாவை வந்து எப்பயுமே எப்பயுமேனா இப்போ கடந்த ஒரு 100 வருடங்களை வந்து தெற்கு வடக்கு அப்படிங்கிறத வந்து பிரிக்கிறத ரொம்பவே ஒரு சாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா வடக்குலேருந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களோட கருத்து. ஸோ வடக்குலேருந்தே நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து எதை வச்சு சொல்கிறோன்னா, ராவணன் அப்படிங்கிறவர் வந்து வடக்குலேருந்து தான் வந்தவர், சீதாமா வந்து நேபாளில் பிறந்தவங்க, ராமர் வந்து அயோத்தியில் பிறந்தவங்க அப்படிங்கிறது வந்து சொல்லிகிட்டே வர்றீங்க. அதே போல் வந்து வடமொழி அப்படிங்கிறதெல்லாம் வந்து குறிப்புகள் வந்து நம்மளோட தொல்காப்பியம் இந்த மாதிரி விஷயத்துலலாம் இலக்கியங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நிறைய வந்து அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறத வந்து நம்ம கவனிக்க முடியுது இயல்பாகவே. ஆமாம், ஆனால் நம்ம தெற்குல இருந்து வடக்குல வந்து என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு, வடக்குல இருந்து என்ன தெற்குக்கு வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எஸ், இது ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். ஆக்சுவலி இது ஓப்பனாக இந்த வரலாற்றை பார்க்கும்போது வரலாறு அப்படிங்கிறதே வந்து அடிப்படையில் ஜாகிரஃபியை வச்சு தான் இருக்குது. ஜாகிரஃபிக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு. மனித நாகரிகம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நதிக்கரைகளில் தான் நாகரிகம் தோன்றுது. இப்போது டைகரிஸ் எருப்டஸ் கரையில் வந்து நம்ம சுமேரிய நாகரிகம்னு சொல்கிறோம். நைல் நதி, 2 நதி, ஒயிட் நைல், ப்ளூ நைல், அங்கே வந்து எகிப்திய நாகரிகம், பெரிய பெரிய பிரமிட்ஸ் இன்னைக்கும் இருக்குது, அங்கே ஒரு நாகரிகம் இருந்தது. அதே போல் வந்து கிரீஸ் சொன்னோன்னா அங்கே ஒரு நதி இருக்குது, நதிக்கரை நாகரிகம். பெரிய சிட்டி லண்டன் கூட வந்து தேம்ஸ் நதிக்கரையில் தான் இருக்குது. அப்போ அதே மாதிரி பார்த்தோன்னா சிந்து நதிக்கரை, இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நாகரிகம் இருந்தது, சிந்து சமவெளி நாகரிகம். அது யாருக்கு சொந்தங்கிறதுல பலவிதமான ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. அது வந்து ஆரியர்களுடையதா, திராவிடர்களுடையதா, தமிழர்களுடையதா, பலவித ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. எப்படி ஆர்குமெண்ட்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தாலும் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நாகரிகம். இதுக்கு அடுத்தபடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா உலகிலேயே மிக செழிப்பான ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மனிதர்கள் வாழ்வதற்கு மிகவும் தகுதியான நிலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மருத நிலம் தான். மருத நிலம் பிளைன்ஸ், இந்த கிரேட் பிளைன்ஸ் அப்படிம்பாங்க. அந்த கிரேட் பிளைன்ஸ்லேயே ரொம்ப ஃபர்டைலான பிளைன் அப்படின்னு பார்த்தா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பிளைன்ஸ் தான். நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, அப்படியே யூபி, அப்படியே வந்து பெங்கால், பீகார், பெங்கால், இந்த பங்களாதேஷ் வரைக்குமே போதும். இந்த நிலப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே இந்தியாவோட ஜனத்தொகையில் குறைந்தது 65% வந்து இந்த பகுதியில் தான் வாழுது. மீதி இருக்கவங்க தான் இந்த சைடு வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்தியாவை வந்து 2ஆக பிரித்தோம் அப்படின்னா நீங்கள் பஞ்சாப்லேருந்து பெங்கால் ஒரு பகுதியையும் இன்னொரு பகுதியும் தனியாக பிரிச்சிட்டிங்கன்னா ஈக்குவல் பாப்புலேஷன் இருக்கும், அதோட அதிகமாகவே இருக்கும் சொல்லப்போனால். என்ன காரணம்னா மனிதர்கள் ரொம்ப இயல்பாகவே நதிக்கரைகள் தான் வந்து வாழ பழக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் நீங்கள் இயர்லியஸ்டான நீங்கள் அந்த சாம்ராஜ்யங்கள் எங்கேருந்து வந்தது? உதாரணமாக மௌரிய சாம்ராஜ்யம், இந்தியாவுடைய மிக பழைய சாம்ராஜ்யம் இது.
மௌரிய சாம்ராஜ்யம். அதுக்கடுத்து எதுனா குப்தர்கள், அதுக்கடுத்து ஹர்ஷர்கள் வராங்க. இத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா கங்கை சமவெளியிலிருந்து தான் வந்திருக்காங்க. எதனால் வந்தாங்க? அங்கே வந்து இயற்கையாகவே பாப்புலேஷன் அதிகம். எங்கே பாப்புலேஷன் அதிகமோ அங்கே தான் வேகமான கலாச்சார முன்னேற்றம் நடக்குது. விவசாயத்தை வந்து பெருக்கிறதுக்கான ஆழ்பலம் தேவைப்படுது. ஒரு விவசாயத்தை ஆழ்பலத்தோட வந்து விவசாயம் செழிப்பான ஒரு இடம் வந்துருச்சுன்னா அதுக்கடுத்ததாக பெரிய பெரிய அரசாட்சி வந்துடுது. அரசாட்சி வந்தது பின்னாடி பக்கத்து நாடுகளை வந்து பிடிக்கக்கூடிய ஒரு இது வந்துடுது, பலம் வந்துடுது. ஸோ அதனால தான் இன்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியை யார் ஆட்சி பண்ணுவாங்கிறத யார் தெரியுமா முடிவு பண்ணுறா? சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் கிடையாது, உத்தரப்பிரதேஷ் தான் முடிவு பண்ணுது. உதாரணமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, லக்னோவை யார் பிடிக்கிறானோ அவன் தான் டெல்லியை பிடிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம். வரலாற்று ரீதியாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த பகுதி வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கம் உடையதாக இருந்திருக்கு. உதாரணமாக நான் முன்னாடியே சொன்னது போல் ராமாயண கதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது மொத்த கதையும் அந்த ஸ்டேட்ஸில் தான் நடக்குது. அயோத்தி யூபியில் தான் நடக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா வடக்குலேருந்து தெற்குக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து அது நிலப்பரப்புனால ஆச்சா இல்லை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால ஆகுதா அப்படின்னு எனக்கு தோணுது. ஜியோகிராஃபி என்னன்னா நீங்க நதிக்கரை நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லும்போது இங்க ஏதோ நதி இல்லாத மாதிரியும் அந்த பக்கம் தான் நதி எல்லாம் இருந்த மாதிரியும் அங்கதான் வந்து நிறைய மனிதர்கள் வந்து உருவெடுத்து அரசாட்சியில நடந்த மாதிரியும் நீங்க சொல்றீங்க. ஓகேங்களா? ஸோ இது எனக்கு என்னன்னா புவியியல் ரீதியா வந்து இது வளர்ந்து வந்ததா இல்லை நீங்க பேசி அது வளர்த்தீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. புவியியல் ஒரு முக்கிய வைகை கரை நாகரிகம் அப்படிங்கிறது வந்து இப்ப புதுசா தோன்றுது. என்னன்னா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னும் போது அதுக்கான ஆய்வுகள் எல்லாமே வந்து இப்ப நடக்க ஆரம்பிக்குது. கீழடி ஆய்வுகள் நடந்திருக்கு. கீழடி ஆய்வுகள் நடந்ததுக்கு அப்புறம் இப்போ 4000 வருஷத்துக்கு பழமையானது இந்த இரும்பு உருக்கும் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா கூட வந்து ஒரு ப்ரூஃப் எல்லாம் காட்டினாரு. அப்படின்னா ஆய்வுகள் கம்மியா இருக்கு நம்ம சைட்ல. ஓகேங்களா? தெற்குல ஆய்வுகள் கம்மியா இருக்கு, வடக்குல ஆய்வுகள் அதிகமா இருந்ததுனால இப்படி வந்திருக்கலாம். இதுவே வந்து ஒரு தனி டிபேட் தான். அப்படின்னா இப்ப நம்ம பேசியே வந்து வடக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா கொண்டு வர்றோமா இல்ல இயல்பாவே அது அதிகமா தான் இருந்துச்சு? இயல்பா வரலாற்றை பார்க்கும் போதே நமக்கு தெரியுது இல்லையா? தென்னிந்தியா வரலாற்றை பத்தி தான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஆய்வுகள் கம்மியா இருக்குங்கிறத நான் சொல்லி. தென்னிந்தியால நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய நதிகள் ரொம்ப குறைவு, நிலப்பரப்பே ரொம்ப சின்னது. தமிழ்நாட்டுடைய நிலப்பரப்பு சின்னது. கொஞ்சம் மகாராஷ்டிரா சைடு போனாதான் கொஞ்சம் பிராட் ஆகுது. ஆமா, பிராட் ஆகுது. அது நர்மதை கூட வந்து ஒரு ஜீவ நதி கிடையாது, வருஷம் முழுக்க ஓடக்கூடிய நதி. வருஷம் முழுக்க ஓடக்கூடிய நதிகள் பூராமே நார்த்தில் தான் இருக்கு. அதுதான் வந்து நிலப்பரப்பும் பெருசு, நதி பாயிற இடமும் பெருசு, சமவெளிகளும் அதிகம். ஜனத்தொகை இன்றைக்குமே பார்க்குறோம்ல, ஜனத்தொகை எங்கே அதிகமாக இருக்குது அங்கே தான் அதிகமாக இருக்குது. இன்றைக்குமே வந்து அரசாட்சி யார் முடிவு பண்ணுறா அவங்க தான் முடிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தேதியில் நம்ம ரொம்பவே முன்னேறி இருக்கோம். தென்னிந்தியா வந்து சென்னை, மும்பை, இவ்வளோ பெரிய பெரிய சிட்டிஸு எக்கனாமிக்கலி நாம் வந்து பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் இங்கேருந்தே எடுத்துக்கலாம், குஜராத்லேருந்தே எடுத்துக்கலாம். குஜராத், மகாராஷ்டிரா, அப்படியே கீழே வந்தீங்கன்னா கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானாலாம் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மொத்த நிலப்பகுதி எடுத்துக்கிட்டோம்னா எக்கனாமிக்கலி இன்றைக்கி நம்ம நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ தென்னிந்தியா வட இந்தியாங்கிற பிரிவினைக்காக நான் வந்து சொல்ல வரலை. பட் காலத்தால் நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, ஆமா, கடந்த காலங்களில் வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சமயம், தத்துவம் உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து இந்த பகுதிகளில் எல்லாம். என்னோட கேள்வி நான் திரும்ப சொல்றேன். இப்போ கங்கை கரை நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? வேத நாகரிகம் அதான் அது இருக்குன்னு சொல்றீங்க. அதே டயத்துல வந்து இங்க எந்த நதிகளும் இல்லையா? இங்க நதிகள் இருந்தது. உங்களுக்கு நதிகள் இருந்ததுனாலும் நாகரிகம் இருந்திருக்கும்ல? நாகரிகம் இருந்தது, அது சந்தேகம் இல்லை. அதாவது இங்க நாகரிகமே இல்லைன்னு நான் சொல்ல வரல. அந்த பிரம்மாண்டம் வந்து இங்க இல்லை. ஏன்னா மௌரிய பேரரசுக்கு இணையான ஒரு பேரரசு தென்னிந்தியாலே கிடையாது. தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்காதீங்க. மௌரிய சாம்ராஜ்யம் வந்து அசோகர் 2300 வருஷம் ஆச்சு. அவருடைய அப்பா காலத்துலேருந்து சந்திரகுப்த மௌரியர் தான் வந்து முதல் பேரரசர் இந்தியாவிலேயே. ஏன் வந்து அந்த பேரரசு அந்த நிலத்தில் வரணும், பாட்டலிபுத்திரத்தில் ஏன் வரணும் அப்படின்னா ரொம்ப ஆப்வியஸான காரணம் ஜியோகிராஃபியும். அந்த டயத்தில் தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு அரசருமே இல்லையா? அரசு இருந்தது, ஆனால் மௌரிய சாம்ராஜ்யத்துக்கு இணையான ஒரு அரசு இருந்ததா? ஓகே, அதே டயத்தில் வந்து இங்கே என்ன அரசு இருந்தது? இப்போ தமிழ்நாடுங்கிறது வந்து நான் தமிழ்நாடு இருக்கலாம், தமிழ்நாடு சொல்றேன், தென்னிந்தியாவில் கேட்குறேன். தென்னிந்தியாவில் அசோகருடைய காலத்தில் சேர, சோழ, பாண்டிய அப்படிங்கிறத வந்து சொல்றாரு அவர். ஓகே, என்னுடைய ஆட்சிக்கு உட்படாத பகுதிகள் அப்படின்னு சொல்றாரு. அவரே மென்ஷன் பண்றாரு. சதியபுதோன்னு சொல்றாரு. சதியபுதோன்னா அதியமான் அப்படிங்கிற மன்னர், சிற்றரசர். இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தாங்க, அதை யாரும் மறுக்கலை. பட் பிரம்மாண்டம் அளவு அப்படின்னு பார்க்கும்போது வந்து அந்த அளவை வந்து தமிழ்நாடு எட்டியது வந்து பிற்கால சோழர்களுடைய காலத்துல தான். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அதனால தான் அவரை கொண்டாடுறோம். ராஜேந்திர சோழன் வந்து எவ்வளோ, அதாவது சின்ன நிலப்பகுதி தமிழ்நாடுங்கிறது, காவேரிங்கிறது ஒரு சின்ன ஆறு. இதை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு அவன் வந்து பெங்கால் வரைக்கும் போய் அடிச்சிருக்கான்னா
ராஜேந்திர சோழனை வந்து நம்ம நிச்சயமா பாராட்டி. அதாவது நதிக்கரை இப்போ நீங்கள் ரிசோர்ஸ்னு சொல்லுவதுக்கு அப்புறம் தான் நதி இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த காலத்தில் சோறு. நமக்கு இப்போ டிஜிட்டல் மயமாயதுனால அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கறது கஷ்டம். நதி இருந்தால் தான் விவசாயம் நடக்கும், விவசாயம் இருந்தால் தான் நமக்கு செழிப்பு இருக்கும், செழிப்பு இருந்தால் தான் படைகளை உருவாக்க முடியும். ஈவன் தமிழ்நாட்டே கம்பேர் பண்ணுங்களேன், பாண்டியர்களையும் சோழர்களையும் கம்பேர் பண்ணி பாருங்க. சோழர்கள் தாங்க பல காலமும் பலமா இருந்திருக்காங்க. என்ன காரணம்? சோழ நாடு சோறுடைய. காவேரியையும் வைகையும் கம்பேர் பண்ண முடியுமா? காவேரி பெருசு. அப்ப அங்கதான் வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தி, அங்கதான் வந்து ப்ரொடியூஸ் ஜாஸ்தி, அங்கதான் வந்து செல்வம் ஜாஸ்தி. அதனால எல்லாரையும் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. அவ்வளவுதான் விஷயம். ஸோ ஜாகிரபி இஸ் டெஸ்டினி அப்படிங்கிறது உண்மை. அதை தான் நான் சொல்ல. நம்ம இந்தியா அளவுல பார்க்க வேணாம், நம்ம தமிழ்நாட்டு அளவுலே பார்த்தோம்னாலுமே சோழர்கள் தான் வந்து யாரு நீர்வளம் அதிகமாக வச்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. ஸோ அதனால வந்து கடந்த காலங்களில் இந்த பகுதி வந்து தாக்கம் நிறைந்ததா இருக்குது. புத்தர், மகாவீரர், ஜெயின மதம், பௌத்த மதம், ஆசீவக மதம், ஆஜீவிகா அப்படிங்கிறதும் பீகார்ல இருந்து வந்த மதம் தான். ஆசீவகம் வந்து இங்க இருந்து மரபு அப்படின்னு தானே சொல்றாங்க. இல்ல ஆஜீவிகா மர்கலி கோசாலா வந்து பீகாரை சேர்ந்தவர். ஓகே. ஆனா பாரிசாலன் மென்ஷன் பண்ணும்போது ஆசீவகம் அப்படிங்கிறது நம்மளோட பண்டைய மதம் அப்படின்னு இல்ல. ஆசீவகம் பத்தின எந்த ஒரு குறிப்புமே நம்ம இலக்கியங்கள்ல இல்லையே. அதாவது நேரடியாக ஆசிவர்கள் எழுதிய ஏதாவது புஸ்தகம் தமிழ்ல இருக்கானா? இல்லை. மணிமேகலையிலையும் அப்புறம் சிவஞான சித்தியார் மாதிரியான நூல்களில் பரபக்கம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மதத்தை சேர்ந்தவங்க இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்களை பற்றி அவங்களுடைய கொள்கைகளை எடுத்து எழுதி அதை வந்து மறுப்பாங்க. அப்படித்தான் சில ஆசீவக கொள்கைகள்லாம் நமக்கு கிடைக்கிறதே தவிர நேரடியான ஆசீவக விஷயங்கள் எதுவுமே தமிழ்நாட்டில் எதுவும் கிடைக்கல. தொடர்பு இருக்குது, ஆசீவகம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. பட் நமக்கு என்னென்னா நேரடியான ப்ரூஃப் கிடைக்கல. ஆசீவர்களை பற்றிய ஒரு கல்வெட்டோ அல்லது அவர்களை பற்றிய ஒரு முழு இலக்கியமோ அவர்கள் எழுதிய இலக்கியமோ கிடைக்கல. இப்போது மணிமேகலை பௌத்த இலக்கியம் கிடைக்குதா? சீவக சிந்தாமணி சமல இலக்கியம் கிடைக்குதா? அந்த மாதிரி ஆசீவர்கள் எதுவும் கிடைக்கல. ஆமாம். பட் வந்து அசோகர் அமைத்த ஒரு குகை சொல்கிறாங்க, அதுதான் ஆஜீவகர்களுக்கு அமைக்கப்பட்ட குகைன்னு ஒரு கருத்து உண்டு. ஆஜீவகர்கள் அப்படின்னா அவங்களோட மீனான கடவுள் யாரு? அவங்களுக்கு வந்து கடவுள்னு யாரும் இல்லை. அவங்க வந்து விதியை, கர்மாவை வந்து தீவிரமாக நம்பக்கூடியவங்க. அவங்க என்ன அப்படின்னா, இவர் எளிமையாக ஆசீவக சத்துவம் சொல்லணும்னா முத்து படத்தில் சொல்லுவார் பாருங்க, கிடைக்கணும்னு இருந்தால் கிடைக்காம இருக்காது, கிடைக்காதது கிடைக்காது. அதுதான் அவங்களுடைய தத்துவமே. ஆசீவகம் அப்படிங்கிறது வந்து எது நடக்கணுமோ நடக்கும், அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து அதில் இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்ட். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா சமண கருத்தும் இது ஒன்று கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அப்போ அங்கேருந்து வளர்ந்தது தான் சமணமா? ஆமாம். சமணமும் பௌத்தமும் இதுவுமே ஆசீவகமே கிட்டத்தட்ட ஒரே ரீஜன்லேருந்து வளர்ந்த மதங்கள் தான். எந்த ரீஜன்லேருந்து? அதுதான் யூபி, பீகார் அந்த சைடு தான். இந்த ரெண்டு சைட்லேருந்து வந்து ரொம்ப ரொம்ப பலமா அந்த பக்கம் இருக்கிறது வந்து அசோக பேரரசு, அவங்களோட ஆளுமையில வளர்ந்த மதங்கள் வந்து ஆசீவகம், சமணம், முக்கியமா பௌத்தம். பௌத்தத்தை தான் வந்து மன்னருடைய மதமே அதுதான். அசோகனுடைய மதமே வந்து அசோகருக்கு முன்னாடியே வந்து ஆசீவகமும் சமணமும் இருந்திருக்கும். இருந்திருக்கு. நேரடியாக சமணம்னு நம்ம அந்த சைட்ல இருக்கிறத சொல்றோம். ஆனா இங்க இருக்கிறவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சமணம் வேற ஜெயின் வேற அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதெல்லாம் சொன்னா இன்னைக்கும் தமிழ் ஜெயின்ஸ்னு இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்கலாம் வந்து இவங்க மேலே டிபேட் பண்ணால் நல்லதுன்னு நினைக்கிறேன் அவங்க கூட. ஏன்னா ஜெயினம் தான் சமணம், அதில் வந்து சந்தேகமே இல்லை. இந்த சமணம்ங்கிற டேர்ம் வந்து பொதுவாக ஸ்ரமண மதங்கள் அப்படிங்கிறது வந்து குறிக்குது. ஸ்ரமண மதங்கள்னா துறவு மதங்கள். ஜெயினம், பௌத்தம், ஆசீவகம் மூணையும் சேர்த்து ஸ்ரமண மதங்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தமிழில் ரொம்ப பாப்புலராக இருந்தது சமணர்கள் தான். பௌத்தர்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமாக இருந்தவங்க, பிரபலமான மதமாக இருந்தது சமணம்னா இன்னைக்கும் இருக்காங்க. ஸோ தமிழ் ஜெயினர்கள் அப்படின்னும் போது அவங்க பியூர் தமிழர்கள் தானா? இல்லை இப்போ நம்ம சேட்டு கடைகள்லாம் பார்க்குறோம், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு ஃபோட்டோ எல்லாமே வச்சிருப்பாங்க. இப்போ தமிழ் சமணர்கள் அப்படின்னும் போது அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு? தொடர்பு இருந்திருக்கணும்ல. ரெண்டு பேருமே ஒன்று தான். அதாவது ரெண்டு பேருமே மொழியால் வேறுபட்டவர்கள், மதத்தால் ஒன்னா தான் இருக்கிறவங்க அப்படின்னா அவங்க ஒரே இடத்துல போய் வழிபாடு பண்ணுவாங்களா? ஆமாம், அப்படிதான் ஒரே இடத்துல தான் பண்றாங்க. ஆமாம். அதாவது பழைய ஜெயின கோயில்கள் இருக்கு இன்னைக்கும். மேபி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இன்னைக்கு கலாச்சார ரீதியான தொடர்புகள் இருக்காங்கிறது நமக்கு தெரியல. பட் ரெண்டு பேருமே ஒரே தீர்த்தங்கரில் தான் கும்பிடுறாங்க, ஒரே மதத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் வந்து நமக்கு எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ வடநாட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த தென்னாட்டில் வந்து அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கான காரணம் வந்து லேண்டு தான். ஆமாம், ஜாகிரபி. அப்புறம் வந்து நீர். ஆமாம். இதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இட் டஸ் நாட் மீன், நம்மளுடைய வாதத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லும்போது நம்ம எதுவும் வட இந்தியர்கள் எல்லாம் சுப்பீரியர், அவங்கெல்லாம் வந்து தென்னிந்தியர்களை விட ஏதோ ஒரு அறிவில் வந்து ஜாஸ்தியானவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து நம்ம வந்து ஏற்படுத்துகிறோன்னு சிலர் நினைக்கலாம்.
ஏன்னா நம்மளே நம்ம பேச்சை கேட்கும்போது அது தோணுது. திரும்ப திரும்ப வந்து நார்த் இந்தியாவை க்ளோரிஃபை பண்ணி சவுத் இந்தியா வந்து மட்டம் தட்டுறோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. அது ஆக்சுவலி உண்மை இல்லை. அதுக்காக தான் இந்த டிபேட்டே கொண்டு வந்தது. ஆக்சுவலி ஜாகிரஃபி இஸ் எல்லாமே. ஜாகிரஃபி தான் வந்து இது பண்ணியிருக்குங்கிறனால பல விஷயங்கள் வட இந்தியாவில் வந்து ஆதியில் முன்னாடியே வந்துருச்சு. வந்து தென்னிந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் கீழே வரும்போது சவுத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆயிருக்கு. உதாரணமாக நான் சொன்ன மாதிரி ஜெயின பௌத்த ஆஜீவக மதங்கள் அங்கே தோன்றியிருக்கு. அதே மாதிரி வைதிக இந்து மதத்துடைய தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே தான் சொல்கிறோம். நீங்கள் ராமராக இருந்தாலும் சரி, கிருஷ்ணராக இருந்தாலும் சரி. அதே நேரம் மச்ச அவதாரம் பார்த்தீங்கன்னா வைகையில் நடந்ததாக புராணமே சொல்லுது. ஓகே. ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து இந்த ஹோல் இந்தியா as a ஹோல் நம்ம வந்து நேசிக்கிறோம். அதுக்கான ப்ரூஃப் இல்ல மச்சாவதாரம் இங்கே தான் நடந்தது அப்படின்னு ஒரு நம்பிக்கை, புராண நம்பிக்கை. அதே நேரத்தில் நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பேசணும் அப்படின்னா வந்து கம்பேரிட்டிவ்லி நார்த் இந்தியா வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸாக தான் இருந்திருக்கு. அதை நம்ம எல்லா இடங்கள்லையும் பார்க்குறோம். இப்போ ராமாயணம், மகாபாரதம் மாதிரியான எபிக்ஸ் இதெல்லாம் தமிழ்நாடு வரைக்கும் பரவி இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டுடைய சிலப்பதிகாரம் வடக்க பரவி இருக்கா? இல்லை. அதிகபட்சம் கேரளாவில் சிங்கள நாட்டில் இலங்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணகி வழிபாடு, பத்னி தெய்வம்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு, நான் இல்லைன்னு மறுக்கலை. இப்போ நம்ம நார்த்ல இருந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இங்கே ஆயிருக்கணும் அப்படின்னா அதுக்கான வழித்தரம் அப்படிங்கிறது வந்து வேணும். இப்போ முகாலயர்கள் வந்து படையெடுத்து வந்தப்போ வந்து நிறைய நார்த்தில் தான் நிறையா வந்தாங்க, சவுத்தில் வரல அப்படின்னும் போது அதுக்கு இடையூறாக இருந்தது வந்து இந்த விந்திய மலை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு. அப்படின்னா அந்த காலத்துல வந்து இங்க வரைக்கும் பரவி இருக்கு அப்படின்னா எப்படி பரவி இருக்க முடியும்? அவங்க எல்லாம் எப்படி வந்திருப்பாங்க? ஆமா, அதுக்கான வழித்தடம் என்ன? வழித்தடமா என்ன இருந்திருக்க முடியும் அப்படின்னா அகத்தியருடைய கதையில நம்ம அதை பார்க்குறோம். இது வந்து ஹிஸ்டரின்னு எடுத்துக்க முடியாது, ஒரு லெஜெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அகஸ்தியர் தான் முதல் முறையாக விந்திய மலையை கடந்து இந்த பக்கம் வந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்றாங்க. இதுக்கு ஏதோ ஒரு பேசிக் ஒரு ஹிஸ்டரி தரவு இருக்கணும். உங்களுக்கு வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டின பகுதிகள்லேருந்து இறங்கி மகாராஷ்டிரா வழியா கீழே இறங்கி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஆமா, ஏன்னா நடுவில் வந்து பெரிய காடு, தண்டகாரண்யம் இதுலயே வருது இல்லையா, ராமாயணத்திலே வருது, தண்டகாரண்யம்லாம் வருது. நடுவில் பெரிய காடுகள் மலைகள்லாம் இருக்கு, நான் வந்து மறுக்கலை. ஏதோ ஒரு மகாராஷ்டிரா சைடில் வந்திருக்கலாம்னு நம்ம அனுமானமாக சொல்லலாம். அதில் வந்து கடல் வழியில் கூட வந்திருக்கலாம். குஜராத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா கடல் நிறையாவே இருக்குது, பெரிய கோஸ்ட் லைன் இருக்குது. ஸோ அந்த சைட்லேருந்து கடல் வழியாக வந்திருக்கலாம். பட் கடல் வழிங்கிறதுலாம் வந்து ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன் இருந்தால் தான் வந்திருக்க முடியும். இயர்லியஸ்ட் சிவிலைசேஷனுங்கிறது லேண்ட் வழியாக தான் வந்திருப்பாங்க. அப்போது அந்த நில வழியாங்கிறது அயமாக மகாராஷ்டிரா வழியாக உள்ளே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது கோவில்களே நம்ம பார்க்குறோமே. ஏன்னா அந்த கோவில் கட்டுமானம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் அந்த புத்த சைத்தியங்கள், இந்த அசோகருடைய காலத்தில் சில கேவ்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்புறமா குப்தர்களுடைய காலத்தில் வந்து டெம்பிள்ஸ் கோயில் கட்ட ஆரம்பிச்சோம். தசாவதார டெம்பிள்ங்கிறாங்க, டியோகர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அதெல்லாம் வந்து ப்ரிமிட்டிவ் ஸ்டைல், டெம்பிளுடைய ப்ரிமிட்டிவ் ஸ்டைல். அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சைடு வந்து அஜந்தா எல்லோரா இந்த சைடு பரவுது. அப்புறம் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆந்திராவில் நாகார்ஜுன கொண்டா, அமராவதி, அப்புறம் அப்படியே கீழே வந்துட்டோம்னா காஞ்சி. இங்கே வந்து இந்த கோவில் கட்டுமானம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து இப்படி நார்த்லேருந்து அப்படியே சவுத்துக்கு வந்து ட்ராவல் ஆகிருக்கு. ஓகே. இப்போ நார்த்லேருந்து சவுத்தில் ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்னும் போது நமக்கு எல்லா கல்ச்சருமே அந்த பக்கம் தான் வந்திருக்கு, எல்லாமே வந்துருக்கு. இப்போது ஆதியில் நம்ம பார்த்தோம்னா இப்போ தமிழ் பிராமி கல்வெட்டுகள்னு சொல்கிறோம்ல, தமிழ் பிராமி கல்வெட்டுகள் வந்து மொத்தமாக ஒரு 100-150 கல்வெட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பெரும் 80% வரை 90% ஜெயினர்களோட தொடர்புடையதான். ஏன்? அப்போ ஜெயினர்கள் இங்கே வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்முடைய அரசர்கள் வந்து கொடை கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆதாரமாக வந்து அந்த சமணப்படுகை இங்கே நம்ம பார்க்குறோம்ல, மதுரையிலேயே வந்து எத்தனை சமணப்படுகைகள் இருக்குது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு தானம் கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கேருந்து வந்தவங்க தான் அவங்க, அங்கேருந்து வந்தது தான் ஜெயின மதம், அங்கேருந்து வந்தது தான் பௌத்த மதம். இந்து மதம் வந்து ஒரு மாதிரி தான் வைதிக மதம். இல்ல, ஆமா, அப்படிதானே. ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் அது உண்மைதான். ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் அது உண்மைதான். வைதிக மதமும் அங்கிருந்து தான் வந்திருக்கு. பாரிசாரன் கூட ஏதோ ஒரு வீடியோல பேசியிருந்தாரு இதை பத்தி. ஜெயின பௌத்தர்கள் வந்துடுறாங்க கிபி காலகட்டத்தில், அதுக்கு முன்னாடியே வைதிகர்கள் வந்துட்டாங்கன்னு அவரே சொல்லிக்கிறார். வைதிகர்கள் வந்துட்டாங்க அப்படின்னும் போது இப்ப அதான் திரும்ப அதே தான். இப்ப அவங்க சொல்றது உண்மைதானே? உண்மைங்கும் போது எத்தனை ஆண்டுகளாக இருக்கு. அதாவது இங்க கலாச்சாரம் தொடங்குகின்ற காலத்திலிருந்தே இருந்தவர்களை எப்படி வந்தேரி அப்படின்னும் வேற ஒரு பகுதியை சேர்ந்தவங்க இந்த மண்ணோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறவங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இங்கே கலாச்சாரம் ஆரம்பிக்கிற நேரத்திலே அவங்க வந்துட்டாங்களே, பண்பாடு ஆரம்பிக்கிற நேரத்திலே அவங்க வந்துட்டாங்களே. ஸோ இந்த கலாச்சாரத்தை உருவாக்கியதில் அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கே இருக்கு. தமிழ்ல வந்து ஐம்பெருங்காப்பியங்கள்னு சொல்றோம். சிலப்பதிகாரத்துல வலுவான சமண தாக்கம் இல்லை, அதை விட்டுருங்க. சிலப்பதிகாரம் ஒன்று வேணா விட்டுருங்க. மணிமேகலை பௌத்த காப்பியம், சிவக சிந்தாமணி ஜெயின காப்பியம், வளையாபதி குண்டகலகேசியம் அதே மாதிரி தான், நமக்கு வந்து கிடைக்கல. ஐஞ்சிருங்காப்பியங்கள் பார்த்தாலும் ஜெயின பௌத்தம் எல்லாம் இருக்கு. அது ஸோ அந்த மாதிரி
இந்த சிவசிந்தாமணி எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கதையே வந்து வடநாட்டில் தான் நடக்குது. சீவகன் அப்படிங்கிறவனே வந்து ஒரு வட இந்திய கேரக்டர் தான். ஸோ இதை ஏன் தமிழில் வந்து பெருங்காப்பியமாக வந்து படைக்கணும்? ஸோ இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி அங்கே. அதே போல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், தமிழ்நாட்டு சைவம் அப்படிங்கிறது முழு சுயம்புலாம் கிடையாது. இங்கேயே கண்டுபிடித்த ஒரு சைவமெல்லாம் கிடையாது. அது தெளிவாக வந்து பாசுபதத்துடைய தாக்கம் இருக்குது. பாசுபத மதம் வந்து குஜராத்தில் அகுலீசர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து காரோகன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி அந்த ஊரோட பேர். அந்த ஊரை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு முக்கியமான சைவ ஒரு குருவாக இருந்து அவருடைய ரிலீஜன் பாசுபத சைவத்தை வந்து பரப்புறார். அது வந்து மதுரா மீன்ஸ் அந்த நார்த்து உத்தரப்பிரதேஷ் மதுரால இருந்து மதுரையில் வரைக்கும் ஒரு சிலை இருக்குங்க. மதுரையில் நீங்கள் அரிட்டாப்பட்டி போனீங்கன்னா அங்கே வந்து நடுவில் சிவலிங்கம் இருக்கும், இந்த பக்கம் பிள்ளையார் இருப்பார், இந்த பக்கம் ஒரு உருவம் இருக்கும். அவர் யாருன்னா லகுலீசர். குஜராத்காரனுக்கு எதுக்கு தமிழ்நாட்டில் சிலை வைக்கணும்னு யாராவது கேட்க முடியுமா? 7ஆம் நூற்றாண்டு சிலை. 1300 இயர்ஸா குஜராத்தி ஒருத்தருக்கு வந்து தமிழர்கள் சிலையை வச்சு கும்பிட்டுருக்காங்க. இது என்னன்னு சொல்ல முடியும்? ஸோ அதே மாதிரி புத்தர் யாரு? நேபாள்காரனுக்கு எதுக்கு இங்கே சிலை? 24 தீர்த்தங்கரர்களுமே பீகார்காரங்க, அந்த சைடுக்காரங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் குஜராத்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்குலாம் எதுக்கு இங்கே சிலை? இப்படியே கேட்டுக்கிட்டே போனீங்கன்னா இப்போ என்னால் என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, ஒரு நதியை வச்சு ஒரு பெரிய ஆளுமை கட்டமையுது, அதை வச்சு ஒரு பெரிய மதம் உருவாகுது, அந்த மதம் வந்து ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக பரவுது. அப்படி வந்தது தான் வந்து நமக்கு இங்கே எல்லாமே வந்திருக்கு. ஆமாம். அப்படின்னும் போது இங்கேருந்து என்ன போயிருக்கு? இங்கேருந்து போனது ஆதிசங்கரும் ராமானுஜரும். அவங்களும் வைதிகர்கள் தான். பக்தி இயக்கம் அதை விட என்னங்க பெருசு இருக்க முடியும்? அதாவது வடக்கிருந்து அது வந்தது இது வந்து எல்லாமே சொல்கிறோமே, தெற்க நமக்கு எவ்வளோ பக்தி இயக்கம்ங்கிறது வந்து இல்லைன்னா இந்தியாங்கிறது எப்படி இருக்க முடியும்? ஸோ எவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் நம்ம பக்தி இயக்கம் அப்படின்னும் போது ஒரு சின்ன ஒரு பஜனை பாடுறது, ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணுறது, ஆமாம், அதெல்லாம் வந்து பக்தி இயக்கத்தோட ஒரு ஆமாம் அது எல்லாமே. ஏன்னா இசையோடு பக்தி வந்து கடவுளை பாடுவது, காதலாகி கசிந்து உருகின்னு பாடுறாருல திருஞான சம்பந்தர் ஏன் வந்து கையில் அந்த இதை வச்சிருக்காரு, இசைக்கருவியை தாளத்தை ஏன் கையில் வச்சிருக்காரு? இசையையும் அதே நேரத்தை தமிழ் ஞான சம்பந்தர்னே சொல்லிக்கிறார். இத்தனைக்கும் வந்து திருஞான சம்பந்தர் வந்து ஒரு வைதீக அந்தனர், பிராமணர். அவர் பிராமணராக இருந்தாலும் அவர் வந்து வடமொழியும் போற்றுறாரு, வேதங்களையும் போற்றுறாரு, தமிழையும் போற்றுறாரு. அதாவது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், வேதமும் சமஸ்கிருதமும் தமிழும் எதிரிகள் கிடையாது. மொழி புலமை அப்படிங்கிறதே யாருக்கு வரும்னா 2-3 மொழி படிச்சவனுக்கு தான் வரும். இங்கிலீஷை நல்லா படிச்சிட்டிங்கன்னா தமிழ் நல்லா படித்தாதான் அதை சொல்லிக் கொடுக்க முடியும் உங்களுக்கு. மொழி புலமைங்கிறதே ஒரு தனி சப்ஜெக்ட்டுங்க. இது வந்து யார் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அவன் வந்து 2-3 மொழியில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பான். ஸோ ஒரு மொழியை வந்து இன்னொரு மொழியை எதிராக நிற்க வைப்பதுங்கிறதே ஒரு தவறான ஒரு வாதம். இப்போது நம்ம இங்கே என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா, ஸோ ஜாகிரபிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வந்து மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்கு. பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் வந்திருக்கு, பெரிய பெரிய மேத்தமேட்டிக்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, சயின்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம அங்கேருந்து நமக்கு நிறையா நமக்கு கீழே வந்திருக்கு, சவுத்து நமக்கு வாங்கியிருக்கோம். அதே போல் நம்ம கொடுத்தது வந்து அதனால தான் வந்து இப்போ அந்த பக்கம் இருந்து இங்கே வந்ததுனால தான் இங்கிட்ட இருந்த சில விஷயங்களை வந்து அந்த பக்கம் நம்ம வழிபாடு இல்லை வந்து கலாச்சாரமோ வந்து கடைபிடிக்காமல் போயிட்டாங்களா? அவன் இங்கேருந்து அங்கே போகலை. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது அங்கேருந்து இங்கே வந்ததாகவே இருக்குது. இன்னொரு ஒரு காரணம் வேணால் மைக்ரேஷன் கடந்த காலங்களில் குறிப்பாக படையெடுப்பு நடந்த காலகட்டங்களில் நிறைய வட இந்திய பகுதிகளிலிருந்து வந்து அடைக்கலத்துக்காக தென்னிந்தியாவுக்கு வர ஆரம்பித்தாங்க. அது ஒரு காரணம் உண்டு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பிறமொழியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இந்த மாதிரி படையெடுப்புகளுக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரணங்களுக்கு தென்னிந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆனவங்க தான். அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே வந்து வரத்தான் செய்யுது. தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போனவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அவங்களில் வந்து முக்கியமானவர்கள் ஆதிசங்கரும் ராமானுஜரும். அவங்க வந்து ரொம்ப குறைவு கிடையாது. அது இவ்வளோ பெரிய மதத்தை வந்து ஸ்தாபிதம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம சொல்லலாம். இன்னொன்று வந்து பௌத்தத்திலே நாகார்ஜுனர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஆந்திராக்காரர் தான். அவர் வந்து ஒரு மகாயான பௌத்த பிரிவுக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ சவுத் இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து இருக்குது, நிச்சயமாக இருக்குது, அதில் வந்து சந்தேகமே கிடையாது. வரலாற்று சவுத்துலேருந்து நம்ம அங்கே போனவங்க கூட சவுத்துலேருந்து போனவங்க கூட நார்த்துலேருந்து என்ன வந்ததோ அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தான் சவுத்துலேருந்து போயிருக்காங்க. ஆமாம், அதாவது சவுத்தோட ஒரு ஆர்கானிக் விஷயம் வந்து எதுவுமே நம்ம நார்த்து பக்கம் போகல. ஆமாம், ஆர்கானிக் விஷயம் எது அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. இப்போ ஆர்கானிக் விஷயம் எது அப்படிங்கிறதே நமக்கு கேள்வி வருது. இப்போ முருகனே அங்கேருந்து தானே வந்தது, முருகன் டிபேட்டே அங்கேருந்து தானே வந்தது. தனி தமிழ் முருகன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்கு உள்ளாக்கணும். அந்த முருகன் வடக்க பரவனாரான்னா நமக்கு தெரியவே இல்லை. ஸோ ரொம்ப ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வந்து இந்த நிலம் வந்து இந்த தொடர்புனால தான் வந்து உங்களுக்கு வந்து பல பண்பாட்டு மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த தமிழ் கலாச்சாரம்னு நம்ம சொல்கிறதே, இன்றைக்கி தென்னிந்திய கலாச்சாரம்னு சொல்கிறதே பெரிய அளவில் வட இந்தியாவோட கான்ட்ரிபியூஷனோட தான் வளர்ந்துருக்கு.
அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. இப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துடலாம், வட இந்திய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வந்து தென்னிந்தியாவில இருந்து எடுத்துடலாம். அப்போ மிச்சம் என்ன இருக்கும் தெரியல. அது வந்து ஒரு வீடியோவா போடணும். அதாவது வட இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் கழிச்சிட்டு தென்னிந்திய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு ஒரு ஆய்வு ரீதியா வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து வீடியோ போடணும். பாரிசலன் கூட போடலாம் அந்த வீடியோ. அது எந்த அளவுலன்னு பார்க்க முடியல. ஏன்னா நீங்கள் ஒரு மேலே இருந்து நம்ம பார்த்தோம்னா ராமர், கிருஷ்ணர், சிவன் இந்த பெருந்தெய்வங்கள்லாம் விட்டுட்டு ரொம்ப கிராம தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காளியம்மன் சொல்லுவாங்க. உச்சினி காளி மாகாளின்னு சொல்லுவாங்க. உச்சினி மாகாளி மதுரையிலே கோயில் இருக்கு செல்லூர்ல. உச்சினி மாகாளி என்னடா அது எனக்கு புரியவே இல்லை. அது உச்சி மாகாளி ஏதோ தப்பா சொல்றாங்களே மாத்தி மாத்தின்னு பார்த்தா உஜ்ஜயினி மாகாளி. உஜ்ஜயினி எங்க இருக்கு? மத்திய பிரதேசத்துல இருக்கு. இல்ல மாகாளிங்கிறது வந்து ஒரு பெருந்தெய்வம் தானே, கிராமப்புற தெய்வம்னு அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு பொது தெய்வம் மாதிரி, ஒரு பொது தெய்வம்னு வச்சுக்கோங்க. ஆமா, பட் பூஜை வந்து பிராமணர்கள் பண்ணல. ஆமா, பூஜை பிராமணர்கள் அங்க பண்ண அந்த கோயில்லையே செல்லூர்லயே எனக்கு தெரிஞ்ச பிராமண பூஜை கிடையாது. நீங்க இது இப்போ உஜ்ஜயினி மாகாளி அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க, அது விட்டுருங்க. கருப்பணசாமி எடுங்க. கருப்பணசாமி வந்து நீங்க நார்த்ல காமிங்க, ஒரு ரெஃபரன்ஸ் காமிக்க முடியாதுல்ல. அதெல்லாம் வந்து அங்கங்க இதுதான் நீங்க பியூர் தமிழ் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டு போகலாம் இந்த விஷயங்கள்லாம். பட் இதுவுமே நாட் ஃப்ரீ ஃப்ரம் த இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கருப்பசாமியோட வில்லுப்பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சில கிராம வழக்கங்கள்ல இருக்கு. லவகுஷர்களில் ஒருத்தர் தான் வந்து கருப்பசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கமெல்லாம் இருக்கு, நம்பிக்கைகள்லாம் இருக்கு. ஸோ இது என்னன்னா கம்ப்ளீட்லி நீங்கள் எதையுமே வந்து அப்படியே பிரித்து எடுத்துட முடியாது. இது வந்து தனித்தமிழ் பண்பாடு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறதோ, இல்லை வந்து இது முழு வட இந்திய பண்பாடு அப்படின்னு பிரிக்கிறதோ வந்து அந்த அளவு மர்ஜ் ஆயிடுச்சுன்னு சொல்ல வரேன். இல்லை, நீங்கள் சில விஷயத்தை வந்து தெளிவாக விளக்கணும். இப்போ கருப்பண்ணசாமி வந்து லவகுசா அப்படிங்கிறதுக்கான வரலாற்று ஆதாரங்கள் இருக்கா? இப்போ கருப்பசாமி அப்படிங்கிற தெய்வத்துக்கே வரலாற்று தரவுகள் இருக்கா அப்படிங்கலாம் கேள்விக்கு உட்படுத்தணும்னா பல நாட்டுப்புற தெய்வங்களுக்கு நமக்கு தெளிவான ரெக்கார்ட்ஸே. அதாவது நாட்டுப்புற தெய்வங்களை விடுங்க, ஓகேங்களா? இப்போ எல்லாமே வந்து சமய நம்பிக்கை அப்படிங்கறத வந்து நம்பிக்கை அடிப்படை தான், நம்பிக்கை தான். அதை வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஆமா, ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஜியோகிராபிக்கல் ரிலேட்டடா நம்ம பேசுறோம். ஆமா, அப்படின்னும் போது இந்த பகுதியில இருந்தவர் வந்து கருப்பண்ணசாமி. நீங்க உஜ்ஜயினின்னு சொன்னீங்க, ஒரு ரெஃபரன்ஸ் இருந்துச்சு, ஓகே, அக்செப்டட். ஆமா, இந்த கருப்பண்ணசாமிக்கு வந்து இல்ல நீங்க வந்து சொல்ற இதுக்கு வந்து ப்ரூஃப் இருக்கா? இல்லையே. வட இந்தியால லவகுசா அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கா? அதான் வில்லுப்பாட்டுல பாடுறாங்க, அந்த மாதிரி பாடுறாங்க. வில்லுப்பாட்டு அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஆதாரமா எடுத்துக்க முடியாதுல்ல. அது நம்பிக்கை தான் நீங்க சொன்ன மாதிரி. இதை வந்து ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் அப்படின்னா வந்து நீங்க மாகாளியவோ கருப்பண்ணசாமியோ கூட விட்டுருங்க. சோனசுவாமின்னு இருக்காரு, சுடலைமடன் இருக்காரு. சுடலைமடன் கூட நம்ம சிவனோட தொடர்பு படுத்தி வச்சிருக்கோம். சோனசாமி இருக்காரு. அப்புறம் வந்து ஐயனார் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய தெய்வங்கள் வந்து இங்கே இருக்காங்க. இப்போ ஐயனார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான ஃபேவரோடதே வந்து நீங்கள் எடுத்துக்க வேணாம். சோனை சுவாமின்னு எடுத்துக்கலாம். சோனை சுவாமி அப்படிங்கிறவர் வந்து மதுரைக்குள்ள உட்பட்ட ஒரு தெய்வம். ஓகேவா? அவரோட வரலாறு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராமேஸ்வரத்துலேருந்து வந்தவர் அப்படின்னு சொல்றாங்க, கடல் பகுதியிலேருந்து வந்தவர். அவர் வந்து ஒரு கால் வந்து ஊனம் அப்படின்னு சொல்றாங்க. அவரோட சிற்பமே பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்து நம்ம மடிச்சு வச்சிருக்கிற மாதிரி நியூட்ரன் போட்டு நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே. இப்போ அவரை வந்து நீங்க எந்த விதத்துல வந்து வடநாட்டோட தொடர்பு படுத்துவீங்க? மதுரையை தாண்டியே போக முடியாது. அதே மாதிரி பல தெய்வங்கள் வந்து அந்தந்த வட்டார தெய்வங்களாவே இருப்பாங்க. ஓகே. இப்போ வந்து உதாரணமா முத்துமாலை அம்மன்னே ஒரு அம்மன் இருக்காங்க கன்னியாகுமரி சைடு. அது பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மட்டும்தான், அந்த ஊரை தாண்டியே வெளியே தெரியாது. ஸோ இதை வந்து அந்தந்த வட்டார பிலீஃப் வட்டார பிலீஃப்ங்கிறது இருக்குது, அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. இல்லை, வட்டார பிலீஃப் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எது டாபிக் ஆரம்பித்தோம் அப்படின்னா, தனித்தமிழ் அப்படின்னா போது நம்ம கிராமப்புற தெய்வங்களை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. சொல்லிட்டு அதுவுமே வடநாட்டு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதுலேயுமே வடநாட்டு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஆனால் இல்லாத ஒன்றா நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஆமாம். அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சேர்த்து நம்ம தனித்தமிழ் அப்படின்னு அடையாளப்படுத்திடலாமா? முடியும், இப்படி பண்ண முடியும். பட் என்னன்னா உங்களுக்கு ஓவராலாக நம்ம வந்து பார்க்கும்போது இந்த பிலீஃபுமே முன்னோர்களை வந்து தெய்வமாக வணங்குதல் அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் தானே நாட்டுப்புற தெய்வங்களுக்கு சொல்கிறோம். இதுவுமே உலகம் முழுக்க இருக்குது தானே. வட இந்தியா மட்டும் கிடையாது, உலகம் முழுக்கவே முன்னோர்களை வந்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கு. அப்போ இது உலகத்துக்குன்னா பொதுமறை அப்படிங்கிற மாதிரி பொது இயல்பு, பொது இயல்பு, இதெல்லாம் வந்து மனிதர்களின் இயல்பு. ஓகே, எல்லாருமே மனிதர்கள் தானே. முன்னோர்களை வணங்குறதுங்கிறது மனிதர்களின் இயல்பு. ஆமாம், அதோடைய ஒரு பகுதி தான் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான வழக்கங்களை வந்து நம்ம பார்க்குறோம். எல்லா ஜாதியினரிடமும் இருக்கு.
அமாவாசை ஆனால் திதி தர்ப்பணம் கொடுக்கறது வந்து பிராமணர்கள்ட்ட ரொம்ப வழக்கமாக இருக்கே. அது முன்னோர் வழிபாடு தானே. பிராமணர்களுக்கு முன்னோர் வழிபாடே கிடையாதுன்னு சொன்னால் அதிகமாக முன்னோர் வழிபாடு பண்ணுறதே பிராமணர்கள் தான். ஏன்னா அமாவாசைக்கு அமாவாசை பண்ணுறாங்க. மற்றவங்களாவது வருஷத்துக்கு ஒரு தடவை கிடா வெட்டுறது ஏதோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஓகே, இயற்கையாக இருக்கிறத தான் நம்ம எடுத்து வச்சா அதை நீங்கள் பொது இயல்புன்னு மாற்றிட்டீங்க. பொதுவாக இருக்குது, இல்லை இதை மறுக்க முடியலையே. ஏன்னா முன்னோர் வழிபாடு உலகம் முழுக்க இருக்கு. முன்னோர்கள் இடத்துல வந்து ஒரு கல்லை வச்சு கும்பிடுறது அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கு, இயல்பான ஒன்று தான். இந்த ஜாகிரஃபி தான் இதுக்கு காரணம்னே சொல்கிறேன். இது வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வடக்க ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஜாகிரஃபி தான். அதுதானே தவிர்த்து வட இந்தியர்கள் வந்து இயற்கையில் அறிவாளிகள், தென்னிந்தியர்களோட ஒரு படி ஜாஸ்தி, ஜீன்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இந்த மாதிரி பைத்தியகாரத்தனங்கள்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கவே இல்லை. ஓகே, அப்படி பார்த்தா இன்னைக்கு தேதியில் பாருங்கள், தென்னிந்தியர்களுடைய கை தான் ஓங்கி இருக்கு மொத்தமாகவே. வட இந்தியர் வந்து அங்கே வந்து இப்போ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளாய்ஷன் ஆகி அவர் வந்து வேலை தேடி இங்கே வர்றவுடைய நிலைமை தான் இருக்குது. இப்போ பீகாரை வந்து அன்எஜுகேட்டட் ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்கிறோம். நாலண்டா யூனிவர்சிட்டி எங்கே இருந்தது? பீகாரில் தான். தக்ஷசீலா யூனிவர்சிட்டி எங்கே இருந்தது? பாகிஸ்தான் பார்டரில், அங்கே டாக்ஸிலா அந்த இடத்துல தான் இருந்தது. ஸோ காலம்ங்கிறது ஒரு யுகம், ஒரு சைக்கிள். ஒரு நேரம் ஒருத்தவங்களுடைய கை ஓங்கியிருக்கும், இன்னொரு தடவை இன்னொருத்தவங்களுடைய கை வந்து ஓங்கியிருக்கும். இது இயல்பான ஒரு விஷயம் தான். ஒரு தடவை பாண்டியர் ஜெயிப்பாங்க, ஒரு தடவை சோழர் ஜெயிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான். அதாவது நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கிற மாதிரி ஜியோகிராஃபி. இப்போ என் வீட்லேயும் உங்கள் வீட்லேயும் வந்து என் வீட்டில் போர் இருக்கு, உங்க வீட்டில் வெறும் கிணறு தான் இருக்கு, நம்ம எடுத்து தான் இது பண்ணணும் அப்படின்னா போர் இருக்கிறவனோட கை தான் ஓங்கி இருக்கும். அதேதான் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இது பேசுறோம் பாத்தீங்களா? அதான் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இன்னைக்கு பேசுறோம். ஆடிப்பெருக்கே கொஞ்சம் நினைச்சு பாருங்க, காவேரி டெல்டா சைடு தான் ரொம்ப ஃபேமஸ். மற்ற பகுதிகளில் ரொம்ப குறைவு தான் எனக்கு தெரிஞ்சு. காவேரி ஓடுற பகுதியில் தான் ரொம்ப கொண்டாடுறாங்க. என்ன காரணம்? காவேரி தான் பெரிய நதி தமிழ்நாட்டுல. அப்போ நதியை கும்பிடுதல்ங்கிறது தனித்தமிழ் பண்பாடா? அடுத்த கேள்வி நம்ம கேட்கலாம். அதுவும் கிடையாது. கங்கை போனீங்கன்னா கங்கை ஆரத்தி விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மனித இயல்பு, பேன் இந்தியன் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க எதை தொட்டாலுமே வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு இது வந்து அப்படியே கம்ப்ளீட்லி அகைன்ஸ்ட் வேதிக், அகைன்ஸ்ட் பிராமின்ஸ், அகைன்ஸ்ட் நார்த் இந்தியான்னு எதையுமே நீங்க எடுத்துட்டு ஆயுதமா கொண்டு வர எதுவுமே ஆயுதமாவே நிக்கல. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து. அதான். ஸோ நீர் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கு. அது வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. நீர் இருக்கிறவங்களோட கை தான் ஓங்கி இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த டிஸ்கஷன் மூலமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதுதான் பல இன்ஃப்ளூயன்ஸுக்கு வந்து ஒரு அடிப்படையாகவும் இருந்திருக்கு. ஸோ இது எப்படின்னா ஒரு அறிவு போராட்டம் கிடையாது, அறிவு சண்டை கிடையாது. அவங்க வந்து உசவந்தவங்க, நம்ம வந்து தாழ்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அவங்களுக்கு இயல்புலேயே அது அமைஞ்சிருச்சு. இன்னைக்கு தொழில்நுட்பத்தில் நம்ம எவ்வளவோ முன்னேறி இருக்கோம். அந்த வாய்ப்பு வந்து இப்போ அவங்களுக்கு இல்லை. அப்போ நம்ம வந்து புத்திசாலிகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம தற்பெருமையாக வந்து நினைக்கிறதுலையும் தப்பு இருக்கு. ஸோ சண்டை கண்டிப்பாக கூடாது. அதே போல் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இவர் சொன்ன மாதிரி தமிழ்ல இருந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நார்த்தில் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் கூட டிஸ்கஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. எல்லாத்துக்கும் மேலே நீர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை சுத்தமாக தூய்மையாக ஆடிப்பெருக்கன்னைக்கு அதை வணங்கி வாழ்த்தி அதோடு இணைந்து நம்ம வாழ்வோம். தேங்க்யூ. சரி, நன்றி. நன்றி.